குட்டீஸ், இன்றைக்கி நம்ம மான் கதை பார்க்கலாமா? ஒரு மானுக்கு அதோட கொம்பு நல்லா பெருசாக வளர்ந்துருந்துதான். அந்த மானுக்கு எப்போவுமே அதோட கொம்பை நினச்சி ரொம்ப பெருமையாக. ஒரு நாள் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஆத்தோரமாக நின்று தண்ணி குடிச்சிட்டு இருந்துதான். அப்போது அந்த தண்ணியில் அதோட முகம் தெரிஞ்சு அது மேலே கொம்பு ரொம்ப பெருசாக நீட்டிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு மானுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துதான். ஒரே சந்தோஷமாக அப்படியே பெருமையாக தண்ணி குடிச்சிக்கிட்டே கீழே பார்த்துச்சான். கீழே ஒல்லியாக குட்டியாக அதோட கால் தெரிஞ்சுதான். அதை பார்த்துட்டு மானுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சான். ஹஹஹா அப்படின்னு சிரிச்சிட்டு, என்ன கால் இவ்வளோ ஒல்லியாக இருக்குது, என் கொம்பு பற்றியா எவ்வளோ பெருசு இருக்குன்னு, கால் ஒல்லியாக இத்தினோண்டு இருக்குது அப்படின்னு அதுவே அதோட காலை ரொம்ப கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். கொம்பு தான் பெருமை, கால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிருச்சான். அப்போ சரின்னு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு புதருக்குள்ளே ஒரு புலி இருக்கிறத கவனிச்சிருச்சான் மானு. கவனிச்சுட்டு எப்படியாவது இந்த இடத்துலேருந்து புலிக்கு தெரியாமல் வேகமாக தப்பிச்சு ஓடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சான். மான் ரொம்ப வேகமாக ஓடுமா, அதனால் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருந்துதான். அப்படி ஓடி தப்பிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி என்ன பண்ணிச்சான், புலியும் ஓடி வந்து துரத்த ஆரம்பிச்சிருச்சான். வேகமாக புலியும் துரத்துதான், மானும் வேகமாக ஓடுதான். ரொம்ப வேகமாக எப்படியாவது புலிக்கிட்டேருந்து தப்பிச்சிடணுன்னு ஓடி ஓடி போயிட்டுருக்கும்போது தெரியாமல் ஒரு புதரில் முள்ளெல்லாம் இருக்க இடத்துல மான் மாட்டிக்கிச்சான். அச்சச்சோ, இந்த இடத்துலேருந்து எப்படிடா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துதான். பார்த்தா தூரத்தில் இருக்க புலி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வரதை மான் கவனிச்சிருச்சான். வேறு வழியே இல்லை, கொம்பில் இருக்க முள்ளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இருக்க முடியாது, எப்படியாவது கொம்பை உடச்சி போட்டுட்டு ஓடினாதான் புலிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும்னு யோசிச்சுதான். வேறு வழியே இல்லாமல் போட்டு அடின்னு அடித்து அதோட கொம்பை அதுவே உடச்சதுக்கப்புறம் சிக்கன முள்ளெல்லாம் விலகிடுச்சான். மான் அங்கேருந்து துள்ளி வேகமாக புலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சான். கொம்பு கீழே செதறி விழுந்துருச்சான். மான் வேகமாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கிச்சான். புலியும் மானை காணோம் தேடி வேற எங்கேயோ போயிடுச்சான். அப்புறம் பொறுமையாக மான் வந்து அதோட உடஞ்ச கொம்பை பார்த்துச்சான். சே, ஒன்றுத்துக்கும் உதவாது இந்த கொம்பை போய் பெருமையாக நினச்சிட்டோமே, நம்ம காலை போய் கிண்டல் பண்ணிட்டோமே, நம்ம கால் ஒல்லியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கங்காட்டிக்கு தான் நம்ம இவ்வளோ வேகமாக ஓடி வந்து புலிக்கிட்டேருந்து தப்பிக்க முடிஞ்சுது. நம்மக்கிட்ட இருக்கிறதுலையே எது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு தெரியாமல் தப்பாக பேசிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிச்சான். பாய் குட்டீஸ்.